மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 64 வயது விவசாயியின் அரிய வகை பிறவி இதய குறைபாட்டிற்கு குறைந்தபட்ச ஊடுருவல் முறையில் வெற்றிகர சிகிச்சை. இதயவியல் துறை தலைவர் டாக்டர் சிவக்குமார், தலைமை இதய மயக்கவியல் நிபுணர் டாக்டர் குமார் மற்றும் இம்மருத்துவமனையைச் சேர்ந்த திலீப் பெர்னார்ட், டாக்டர் குமார், டாக்டர் கணேசன், டாக்டர் செல்வமணி, டாக்டர் சம்பத்குமார், டாக்டர் ஜெயபாண்டியன் மற்றும் டாக்டர் தாமஸ் சேவியர் ஆகியோரும் உடனிருந்தனர். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் சயின்சஸ் மூலமாக எங்களோட கார்டியாக் டீம் ரீசெண்டாக ஒரு 67 இயர் ஓல்டு மேலுக்கு பிறவி கோளாறு மூலமாக ஏற்பட்ட சைனஸ் வினோசஸ் ஏஎஸ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓரமாக உள்ள ஒரு ஓட்டையை ஆப்ரேஷன் இல்லாமல் தொட வழியாக போய் அதை ஒரு கவர்டு ஸ்டெண்டுங்கிற ஒரு மெத்தடில் அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்டர் அனஸ்தீசியா டிஇன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய் வழியாக டியூப் விட்டு இந்த ஓட்டையை அந்த கவர் ஸ்டெண்ட் வச்சு அடைச்சோம். 2-3 டேஸில் அவர் ரெக்கவர் ஆகி நல்லபடியாக அவன் வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு 15 டேஸ் கழிச்சு ஒரு ஃபாலோஅப்பும் வந்துட்டு பேஷண்ட் நல்லா இருக்கார். அதை பகிர்ந்துக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட். தேங்க்யூ வணக்கம். இது இப்போ நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிற நான், டாக்டர் சிவகுமார், என்னோட கொலீக்ஸ் டாக்டர் செல்வமணி, டாக்டர் சம்பத், டாக்டர் கணேசன், எங்களோட கார்டியாக் அனஸ்தட்டிஸ்ட் டாக்டர் குமார் எல்லாரும் சேர்ந்து திஸ் ப்ரொசீஜர் டுக்ஸ் 2.5 hours. ஏன்னா இது லாட் ஆஃப் பிளானிங் இருக்குது. வாய் வழியாக டியூப் பண்ணணும், மயக்க மருந்து கொடுக்கணும், அந்த ஓட்டையை கரெக்டாக பார்க்கணும், அந்த கவர் ஸ்டெண்டை பொசிஷன் பண்ணணும். அந்த கவர் ஸ்டெண்டை பொசிஷன் பண்ணுறப்போ மற்ற நான் சொல்கிற அந்த எஸ்விசி பல்மரி வெயின் அதெல்லாம் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ இட்ஸ் அ பிளானிங். இட்ஸ் வெரி ப்ரிடிக்டட் ப்ரொசீஜர். ரிசல்ட்ஸ் அவுட்கம் ப்ரிடிக்டபுளாக இருக்கும். பட் டைம் எடுத்து பண்ணணும். 1 to 2 hours. அன்றைக்கே ஈவினிங் எக்ஸ்டிபேட் பண்ணிட்டோம். அவரை மயக்க மருந்து வெளியில் கொண்டு வந்துட்டோம். அடுத்த நாள் ரூம் போயிட்டார். 6 மணி நேரம் கழிச்சு ஈவினிங் அவர் சாப்பிட்டாரு. குட் ரெக்கவரி. ஹி மேட் அ குட் ரெக்கவரி. இதை கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே சொன்னபடி ரெகுலராக எக்கோ கார்டியோகிராம் மூலமாக பண்ணோம். அப்புறம் டிரான்ஸ்இசோஃபேஜியல் எக்கோ சொல்லக்கூடிய வாய் வழியாக டியூப் விட்டு பண்ணோம். இது மெயினாக இந்த கவர் ஸ்டெண்ட் பண்ணுறதுனால அங்கே அடிஷ்னலாக ஒரு டெஸ்ட் என்ன பண்ணோம்னா சிடி ஸ்கேன் ஒன்று பண்ணோம். சிடி பல்மரி ஆஞ்சியோன்னு பேர். அது மூலமாக தான் அந்த ஓட்டையில் என்னென்ன கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. இந்த பல்மரி வெயின் ஒன்று அப்னாமலாக ட்ரெயின் ஆகும்னு சொன்னீங்களா, ரைட் சுப்பீரியர் பல்மரி வெயின். அது சிடி பேஸ்டாகவே இவர் கவர் ஸ்டெண்ட் சைஸ் எல்லாம் பிளான் பண்ணி ரெடியாக இந்த சைஸ் தான் போட போகிறோங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேபிளில் ஜஸ்ட் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டெண்டை போட்டோம். ஸ்டேபிளாக இருக்கார், நல்லா இருக்கார், ஃபாலோஅப் வந்துட்டார். எங்கே மீனாட்சி சூப்பர் ஹாஸ்பிட்டலில் இந்த சிகிச்சை ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். சவுத் தமிழ்நாட்டில் இது 2வது சிகிச்சை.